சுட்டு திங்கும் பயலுகளா கொடூரமா. வணக்கம் மக்களே, இந்த பைக் காஸ்டிங் ராடரில் வச்சு இன்றைக்கி நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். மீன் பிடிக்கிறதுல இவ்வளோ இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போ தான் ஃபுல்லாக ஓரளவுக்கு அது தெரிஞ்சிருக்கு. நான் ஃபஸ்ட்டு ஒரு குளத்துக்கு போயிட்டு இப்போ த்ரோ பண்ணிட்டு நான் இழுத்துட்டே இருந்தேன். காஸ்டிங் பண்ணிட்டு போட்டிருக்க லூர் பார்த்திங்கன்னா ஸ்பின்னர் லூரு, ஸ்பூன் ஸ்பின்னரு. அதை போட்டு கொஞ்சம் நேரம் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம், இங்கே செடிகள் அவ்வளோக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இழுத்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னொரு பையன் செத்த மீனை மாட்டி விளாண்டுக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கும் தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் செட் போட்டு வச்சுருந்தான், அதையும் சுற்றிக்கிட்டு இருந்தான். சரி, பெரிய மீனை எதுவும் மாட்டி இருக்கும் போல் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு அவனும் ரொம்ப சந்தோஷத்தோடு சுற்றிக்கிட்டு இருந்தான். அங்கிட்டு கோயிலில் இருந்தவங்களாம் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. லாஸ்ட்டில் அவன் தூக்கி காமிச்சாம இருங்க, சரியான மீன். அந்த மீன் அந்த முள்ளில் மாட்டுக்கிட்டு எவ்வளோ நேரமாக அவனுக்குள்ளேயே இருந்துச்சுன்னு தெரில. சரி, பாவமாக இருந்துச்சா, சரி அதை ரிலீஸ் பண்ணி விட்றா அப்படின்னு சொன்னேன்னு பையனை கேட்சப் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணி விட்டான் தண்ணியில். பரவாயில்ல, உயிரோடு தான் இருந்துச்சு. அது பொழைச்சிக்கிறோன்னு நம்பிக்கை இருக்குது, ஓடி போகட்டும். இன்னொரு பயசிட்டு சுற்றிட்டு இருந்தான். அவன் இதுக்கு மேலே பெரிய மீனை பிடிப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு குளத்துக்கு கிளம்பிட்டோம். தாமரை குளத்துக்கு தான் ஃபஸ்ட்டு வந்திருக்க வேண்டியது. சரி, ஒரு லொக்கேஷனை மாற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கிட்டு அலைஞ்சு தெரிஞ்சு சரி காலையில் இறையா போட்டு அடுத்து திருப்பி மதியானம் சாப்பிட்டு இங்கே வந்துட்டாச்சு தாமரை குளத்துக்கு. தாமரை குளத்தில் பார்த்தோம், நிறையா பேர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இந்த இடத்துல லொக்கேஷனை பார்ப்போம் எங்கிட்டுன்னு சொல்லிட்டு மடக்கிட்ட ஃபஸ்ட்டு போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். மீன் பிடிக்கிறதுனா ஆளை பாருங்க. இங்கே ஒன்று, இவன் நம்ம திண்டுக்கல் மீனவன். அங்கே இவங்க 2 பேர் பேக்குவாங்க, மூஞ்சிதான் தெரில. மீன் பிடிக்க வந்தால் அங்கே பாருங்க எவ்வளோ பேருண்டு. அங்கே 3 பேர், அங்கே ஒரு ஆள், அங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள், இந்த இங்கே ஐயா. அதுக்கு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்க மீன் பிடிக்க. அதே இது இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறையா பேர். இங்கே 2 பேர், இங்கே 2 பேர். அப்புறம் இந்த மரத்துக்கிட்ட இங்கே 2 பேர். எல்லாருமே தண்ணிக்குள்ளே இறங்கி பிடிச்சிட்ருக்காங்க. இங்கே 2 பேர் எல்லாருமே தண்ணிக்குள்ளே தான் இறங்கி பிடிக்கிறாங்க. பெரிய ஜாக்சன் வர இவர் மட்டும் இங்கே நின்று பிடிக்கிறாரு. எல்லோரும் தண்ணிக்குள்ளே இறங்கி பிடிக்கிறாங்க. என்னடா நீ சொல்கிற, நான் சொன்னேன். ஓகே, இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபரை கூப்பிட்டு போய் மாங்குன்னு காஸ்டிங் பண்ணி டயர்ட் ஆகிட்டு ஒரு மீன் கூட மாட்டல, ஸ்ட்ரைக் ஆச்சு மாட்டல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஜிலேபி மீன்லாம் பிடிச்சிருந்தாரு, அதை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. சுட்டு சுவைத்தல் தான் இன்னைக்கு. ஆமாம், இந்த மீன் தான் இன்றைக்கி நமக்கு கிடச்சது. மக்களை இதவே நம்ம கேட்சப் பண்ணி சாப்பிட்ருவோம், சுவைச்சிருவோம். நான் இன்றைக்கி சாப்பிட போகிறது இல்லை, விரதம் அப்படின்னு போய் சொல்கிறேன். விரதம் உண்மையில தான் விரதம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டை தான் ஊட்டி விட்டு சாப்பிட வைக்க போகிறோம். ஐயோ மக்களே, இந்த மீன் கொஞ்சம் பெரிய மீன், நம்ம விக்டர் ப்ரோ பிடிச்சது. விக்டரா? ஆமாம், நல்ல சைஸான மீன். அந்த மீனை நம்ம நண்பர் இன்னைக்கு சுவைக்காமல் விட மாட்டேன்ட்டாரு. யாருப்பா? நீ தான் ப்ரோ. மழை இப்போ வரும்போது அம்முட்டு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இங்கே பார்த்தா ஏதோ பங்குனி வேலு பல காட்டிட்டு அடிக்கிற மாதிரி அடிக்குது. சுட்டு திங்கும் பயலுகளா கொடூரமா. கேஸ் மாதிரி எரியுதுடா, சூப்பரா, நைஸ். போதும் ப்ரோ, வெந்து கறி பெற போகிறா. மீன் சாம்பலாகிற போது போகிறோம். உனக்கு சாம்பலாக்க சொல்லல, வேக வைக்கணும்னு சொன்னோம். நெய் வடியுது ப்ரோ. எங்கே நெய் வடியுது? நான் இங்கே பாரு. சொல்லலையா? ஆ சரி, அது சதவை ஒழுங்கு விட்டுருப்போடா. இப்படி காட்டுக்குள்ள தீ பிடிச்சிக்கிட்டு இருக்கு. கொடூரமாக அமர்த்தி விட மாட்டேன். என்ன சுட்டு திங்கிற பயலுக. ஆளுடைய இறங்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு ஐட்டம் வச்சுருக்காங்க, அது என்னான்னு தான் தெரில. இப்படி சாப்பிட்ருக்கீங்களா? அப்படி தக்காளியில் மிளகாய சொட்டி வச்சுருக்காங்க, ஒன்றே தெரில. ஏதோ வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்திருப்பாங்க போல இதுக்குன்னு. வரப்போ மனமாக இருக்குது. மனமாக
வீடியோ எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு முடிகிற இதை பார்க்கும்போது முன்னாடி இதே மாதிரி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நானும் இதே பயிலும் என் ஃப்ரெண்டும் இதே மாதிரி சுட்டு நாங்கள் சாப்பிட்டோம். பயங்கரமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்துட்டு நல்லா சோச்சு வரான். இது வந்து நம்ம ஃப்ரெண்டு பிடிச்சி கொடுத்த மீன். நம்ம சப்ஸ்கிரைபரு ஆமாம், சப்ஸ்கிரைபரை பிடிச்சி கொடுத்த மீன். அதை நான் தூக்கி போட மனசு இல்லாமல் ஆமாம், இன்னைக்கு சுட்டு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு அவருக்கு மீன் பிடிச்சி அவரு கொடுக்காம அவரு பிடிச்ச மீனை நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். ப்ரோ நம்ம வந்து இந்த மாதிரி மீன் சுட்டு சாப்பிட்றப்ப அதில் வர இருக்க டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் ப்ரோ. அப்படிங்களா? நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன். காய்ஸ் எங்களோட சைடிஷ் பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருக்கும். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா என்ன எதுன்னே தெரியல, ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இருக்காங்க, இதை நம்ம டேஸ்ட்டு பண்ணி பார்ப்போம். ஓகே, சுட்டு விட்டோம். உள்ள தண்ணியாக வேறு இருக்குது. ஏய் அது தண்ணி இல்லைடா, தக்காளி இதில் இருக்குதுடா. தண்ணியாக ஊற்றி வைப்பாங்க மெண்டல் பேல. டேஸ்ட்டாக இருக்குமா? சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாரு. அப்படி பாட்டை போட்டு காப்பிரைட் இல்லை. இல்லை ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? எப்படி இருக்கு டேஸ்ட்டு மட்டும் சொல்லணும். நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். நான் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. இனிப்பும் இருக்குது, உப்பும் இருக்குது, காரமும் இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. ஓகே, நல்லா சாப்பிட்டு பார்த்துக்க. சைடிஷு